Hello my dear students and parents, welcome to Janus NEET Tamil. My dear NEET 2027 aspirants, இப்போதிலிருந்தே next yearக்கு major changesலாம் வரப்போகுது. So ready ஆயிக்கோங்க. இதில் first change என்னன்னு பார்த்தோம்னா already நம்மளோட education minister re-NEET exam announce பண்ணாங்க இல்லையா, May 15 அன்னைக்கு re-NEET exam announce பண்ணும்போதே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா NEET 2027லேருந்து கண்டிப்பாக நாங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்டு மோடில் தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்றத ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம எழுதிட்டு இருந்த பென் அண்ட் பேப்பர் மோட் இருக்கு இல்லையா, ஓஎம்ஆர் ஷீட்டில் எக்ஸாம் ஷேட் பண்ணி எழுதுவோம்ல, அந்த ஓஎம்ஆர் ஷீட் அப்படியே சிபிடி மோட் சேஞ்ச் ஆகிறதுக்கான 100% சான்சஸ் இருக்குது. பிகாஸ் இதை ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அஃபிஷியலாகவே. ஸோ இப்போ இந்த சிபிடி மோட் அப்படின்னு வச்சோன்னா ஒரே ஷிஃப்டில் நடத்த முடியுமான்னு கேட்டிங்கன்னா அந்த கொஸ்டின் ரொம்ப ட்ரிக்கி கொஸ்டின் தான். ஏன் அப்படின்னா ஒரு வருஷமும் நீட் எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்குமே 2025 கம்பேர் பண்ணும்போது 2026ல 22.79 லேக் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்க இல்லையா, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ 22 லட்சம் பேர் உட்காந்து எக்ஸாம் எழுதுகிற அளவுக்கு கம்ப்யூட்டர் நம்ம இந்தியாவில் அவைலபிளாக இருக்குமா அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸும் ரொம்ப கம்மி. ஸோ ஆப்வியஸ்லி கம்ப்யூட்டர் பேஸ்டு மோடில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தாலே மல்டிபிள் ஷிஃப்ட்ஸில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றத நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ இந்த மல்டிபிள் ஷிஃப்ட்ஸ் பற்றி தான் எஜுகேஷன் மினிஸ்ட்ரியிலேருந்து நிறைய சேஞ்சஸ், பார்லிமெண்ட்ரி பாடி பார்லிமெண்ட்டுக்கு நிறைய சேஞ்சஸ் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு ப்ரப்போசல்ஸ் ஒன்னா டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஸோ அதில் மேஜர் ஒன் ஆஃப் த ப்ரப்போசல் என்னன்னு பார்த்தோம்னா நீட் எக்ஸாம், நீட் யூஜி 2027 எக்ஸாம் 1000 சென்டர்ஸில் கண்டக்ட் பண்ணலாம் ஓவர் 5 to 6 days. நான் மல்டிபிள் ஷிஃப்ட்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரே நாளில் அவ்வளோ பேருக்கு சிபிடி மோட்ல கண்டக்ட் பண்றது ரொம்பவே கஷ்டம். ஸோ ஆப்வியஸ்லி மல்டிபிள் ஷிஃப்ட்ல இருந்தது அப்படின்னா 5 to 6 days எக்ஸாம் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. 5 to 6 days அப்படின்னா ஒரு நாளும் ஒரு கொஸ்டின் பேப்பர் டிஃப்ரெண்டா இருக்கலாம். ஸோ நமக்கு நார்மலா இப்போ யூஸ்வலா 4 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்ம அட்டென்ட் பண்ணுவோம் இல்லையா, கோட் 50லேருந்து 80 வரைக்கும் 4 டிஃப்ரெண்ட் கோட்ஸ் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் அட்டென்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு நாளும் இருந்தது அப்படின்னா டிஃப்ரெண்ட் கோட்ஸ் 5 to 10 கோட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கொஸ்டின் பேப்பர் வரைக்கும் நம்ம நெக்ஸ்ட் இயர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் அந்த 5 to 6 days எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போறாங்க அப்படின்னா ஈச் டே 5 lakh ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதுற மாதிரி 500 சிட்டிஸ்ல மட்டும் அலோகேட் பண்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஆஸ் வெல் அஸ் என்டிஏ இருக்கு இல்லையா, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, இவங்க தான் நம்மளோட நீட் எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், நிறைய எக்ஸாம்ஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் கண்டக்ட் பண்ணக்கூடிய பாடி. ஸோ இந்த பாடியை என்டையரா சேஞ்ச் பண்றதுக்கான ப்ராசஸும் போயிட்டு இருக்கு. அதுல இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸா இருக்கட்டும், டெக்னாலஜியா இருக்கட்டும், ப்ராசஸா இருக்கட்டும், இதை கம்ப்ளீட்டா சேஞ்சஸ் கொண்டு வர போறோம். அண்ட் இது எல்லாத்தையுமே நாங்கள் அக்டோபருக்கு முன்னாடியே கம்ப்ளீட் பண்ண போறோம். இந்த இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாத்தையுமே ஓவராலா இந்த சேஞ்சஸ்லாம் நாங்கள் கொண்டு வர போறோம் அப்படின்றதையும் டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. இது மெயினா எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா பேப்பர் லீக் கேஸ் இருக்கு இல்லையா, இப்போ ஆல்ரெடி நமக்கு 2024லையும் இதே மாதிரி கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருந்தது. பட் அப்போ நமக்கு நீட் எக்ஸாம் கேன்சல் பண்ணி ரீநீட்லாம் வைக்கல. பட் இந்த இயர் அகைன் அண்ட் அகைன் ஒரு வருஷமும் இந்த ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்றதுனால தான் நமக்கு ரீநீட் எக்ஸாமே கண்டக்ட் பண்ணாங்க இல்லையா. ஸோ இதுக்கப்புறமும் ஒரு தடவை வரக்கூடாது அப்படின்றதுனால தான் சிபிடி மோட், கம்ப்யூட்டர் பேஸ்டு மோட் நாங்கள் கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட்டே எஜுகேஷன் மினிஸ்டர் மிஸ்டர் தர்மேந்திர பிரதான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ ஆப்வியஸ்லி நீட் 2027ல இந்த மேஜர் சேஞ்சஸ்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால மென்டலாகவும் சரி எமோஷனலாகவும் சரி நல்லா ரெடி ஆயிக்கோங்க பசங்களா. அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க கம்ப்யூட்டர் பேஸ்டு மோட்ல தான் நம்ம எக்ஸாம் எழுத போறோம் அப்படின்னா கம்ப்யூட்டருக்கு பேசிக் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வரைக்குமே நீங்க சுத்தமாக கம்ப்யூட்டர் யூஸே பண்ணல அப்படின்னாலும் பேசிக்கா மவுஸா இருக்கட்டும், கீபோர்டா இருக்கட்டும், பேசிக் நீட்ஸ்லாம் இப்போதுலேருந்தே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆஸ் வெல் அஸ் நீட் 2027க்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கான கிளாஸஸாக இருக்கட்டும், புக்ஸ் நம்ம என்னென்ன படிக்கணும், எல்லா கம்ப்ளீட் டீடைல்ஸுமே நான் அப்கமிங்ல ஒன்றா ஷேர் பண்ணிட்டே இருப்பேன். கம்ப்ளீட் ஸ்டடி பிளானுமே குயிக்காக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிடுறேன். போத் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் ஃபர்ஸ்ட் இப்போ தான் ஃப்ரெஷராக இருக்கீங்க, ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, 11th 12th படிச்சுட்டு இருக்கீங்க, நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஆஸ் வெல் அஸ் நீங்கள் ட்ராப்பராக இருக்கீங்க, ரீநீட் எக்ஸாம் எழுதிருந்தீங்க பட் இருந்தாலும் எனக்கு கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடைக்கிற அளவுக்கு என்னோட மார்க் வரல அப்படின்னாலுமே அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு 2 விதமான ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நான் தனித்தனி ஸ்டடி பிளான் குயிக்காக ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, நீட் 2027க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டது அப்படின்னா தாராளமாக கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் நான் இருக்கேன். ஸோ கவலையே பட வேணாம். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். அஃபிஷியலாக ஏதாவது நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னாலும் ஆஸ் சூன் அஸ் நம்ம சேனலை நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். See you all.